இப்போ தண்ணியில் இது மாதிரி காட்டி இது மாதிரி சலிச்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல? ஆமாம். என்ன காரணத்துக்காக அது மாதிரி இது மண் வந்துட்டு நிறைய இருக்கும். நம்ம இவ்வளோ மண் போடுறோன்னா கல் மண் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் குறைச்சி அது போக நைஸ் மண் இருக்கும். கொஞ்சமாக இவ்வளோ வரும். அதில் தெரியும் தங்கம். அதை தெரிஞ்சால் அதுக்கப்புறம் போய் காலையில் போய் அங்கே போகணும். எங்கே நம்ம தொட்டி இருக்குது, நாங்கள் அங்கே கொண்டு போய் ஓட்டி சுருக்கி அதுக்கப்புறம் பாதரசம் போட்டு திராகம் ஊற்றி திங்க வச்சு பாதரசம் ஊற்றி அதுக்கப்புறம் தேய்ச்சா தான் புட்டு வரும். இப்போ மண் இவ்வளோ போடுறோன்னா ஒரு லைட்டாக ஒவ்வொரு பொட்டாக தான் இருக்கும். நமக்கு பொட்டை விட முடி வெட்டுறோம்ல, சின்ன சின்னதாக வெட்டுறோம்ல, அதை விட கம்மியாக தான் இருக்கும். இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதை பார்த்து தான் வேலையே செய்வோம். கார்ப்பரேஷன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த கூலி கட்டுப்படியாகல கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் இதனா பிரச்சனை கிடையாது. நான் வேலை நான் என்ன வேலை செய்யணும் அதான் வேலை. காலையில் ஆனால் ஒரு 1000 1500 கிடச்சிரும். அதுனா அப்படி கிடையாது. டெய்லி அவங்க இது பண்ணணும். அவங்களுக்கு கீழே நான் வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு. இதுனா என்னோட தொழில். எனக்கு தெரியும், நான் இதுதான் செய்வேன். அதனால செஞ்சுட்டு இருக்கேன். 1000 1500 கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் இதை போய் விற்று அவங்க ஓனர் தருவாங்களா, இல்லை உங்களுக்கு மேலே யாராச்சும் இருக்காங்களா அவங்க பண்ணி? அவங்க கடைக்காரர் இருக்காங்களே, கடைக்காரங்க அந்த தங்க கடை வச்சுருக்காங்களே, அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவங்க கொடுத்துருவாங்க கூலி. இதெல்லாம் பண்ணி எல்லா வேலையும் பண்ணதுக்கப்புறம் அந்த தங்கங்கிறது எப்படி இருக்கும்? தூளாக இருக்குமா, பவுடராக இருக்குமா, இல்லை ஒரு புட்டு மாதிரி இருக்கும்? புட்டு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி துகள்லாம். ஓ, இதுதான் தங்கம். இது இந்த மஞ்சள் இருக்குது பாருங்க, இதெல்லாம் தங்கம். இது பாதரசம் இருக்குது. பாதரசத்தை வச்சு தேய்ச்சி மண்ணோட வச்சு தேய்ச்சோன்னா ஒட்டிக்கும், எல்லாமே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் ஒரு கறி இருக்கும். அந்த கறி வச்சு அதில் புட்டு வச்சு அதுக்கப்புறம் உருக்குன்னா ஒரு கட்டி